Hi friends, இன்றைக்கி நம்ம பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இதுக்கு நான் வீட்டில் செஞ்ச பன்னீர் வந்து 200 கிராம் எடுத்திருக்கேன். பன்னீர் எப்படி பண்ணுறது நம்ம சேனலில் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், பார்த்துக்கோங்க. நம்ம எல்லாருக்குமே பன்னீர் பட்டர் மசாலா ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதில் இருக்க பன்னீர் வந்து உப்பு உரப்பில்லாமல் இருக்குன்னு சொல்லி யாரும் அவ்வளோவா சாப்பிட்றதில்ல. இந்த மாதிரி பன்னீரில் மசாலா சேர்த்து ஃப்ரை பண்ணி சேர்த்து பாருங்கள், கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். பன்னீரில் 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் உப்பு. இப்போ இது மூணும் பன்னீரில் நல்லா ஒட்டுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை வந்து ஒரு 15 நிமிஷம் அப்படியே ஊற வச்சுருவோம். ஒரு பேனில் 1 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் மெல்ட் ஆகட்டும். 2 பெரிய வெங்காயத்தை மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் வந்து சின்னதாக இருந்துச்சுன்னா 3 வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் வந்து 3 பூண்டு, 1 துண்டு இஞ்சி, 7-8 முந்திரி பருப்பு சேர்த்து அதையும் பட்டரில் வதக்கிக்கலாம். நாலு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி பெருசாக இருந்தால் 3 தக்காளி கூட சேருங்க. இதில் வந்து கிரேவிக்கு வந்து வெங்காயம் தக்காளி தான் சேர்க்க போகிறோம். அதனால் இது உங்கள் தேவைக்கு குட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி வதக்குறதுக்காக நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பேனில் வந்து ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பன்னீரை வந்து இதில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். பன்னீர்லாம் திருப்பி போட்டு 4 சைடுமே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பன்னீர்லாம் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை வேறு ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிடலாம். இப்போ வதக்கணும்ல அதே பேனில் வந்து ஒரு 3 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் அதிகமாக சேர்த்தா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். பட்டர் மெல்ட் ஆயிடுச்சு. பிரியாணியில் 2, பட்டர் 2 ஏலக்காய், 2 கிராம்பு. இதை பட்டரில் லைட்டாக வதக்கிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துருக்க அந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டையும் பட்டரில் சேர்த்துக்கலாம். லைட்டாக பட்டரில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் சீரகத்தூள், 1/4 ஸ்பூன் கறி மசால் தூள், 1/2 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் ஜீனி. ஜீனி வந்து தக்காளி அதிகமாக சேர்த்துருக்கனால புளிப்பு இருக்கும், அதுக்காக தான் ஜீனி சேர்க்குறோம். இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கிரேவிக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குவோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீரையும் இதில் சேர்த்துடலாம். இப்போ இந்த கிரேவி வந்து பன்னீரில் லைட்டாக ஒட்டணும். ஸோ நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் அடுப்பில் இருந்தால் போதும். இது வந்து கஸ்தூரி மேத்தி 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன்.
இது வந்து வேறு ஒன்றும் இல்லை, காஞ்ச வெந்தய இலை தான். அது லைட்டாக 2 கை கடலை வந்து க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இதை சேர்த்தோன்னா நமக்கு வந்து ரெஸ்டாரண்ட்டில் இருக்க டேஸ்ட் இருக்கும். கொஞ்சோண்டு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கடைசியாக 1 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படியே ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரியே நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வேறு ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிடலாம். இதோட சப்பாத்தி, நான் சேர்த்து சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மதுரை ஃபுட்டீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.